வணக்கங்க. 25/2/25 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 4 அல்லது 5வது ஈத்துங்க. நல்ல பெருங்கூட்டான பழைய வர்க்க மயிலை மாடுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மாடு ஒரு ஜான் முகத்தில் கொம்பு தலையில் அருமையான கொம்பு தலையில் இருக்கக்கூடிய தெளிவான பழைய வர்க்க மாடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த மாடு தானுங்க. இதனுடைய அம்மா 18 கன்று போட்ட ஒரு காரி மாடுங்க. அதனுடைய 12வது கண்ணாக தான் இந்த மாடு பிறந்ததுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியாக இருக்குங்க மாடு. குணத்துலேயும் அதே மாதிரி தானுங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. 4 வருடங்களுக்கு முன்னாடி கோவையில் பரிசு பெற்ற மாடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. நிறைய கண்காட்சிகளுக்கும் இந்த மாடு போயிட்டு வந்திருக்குதுங்க. குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்கும். ஒரு பழைய வர்க்கத்தில் ஒரு காங்கை மாடு வச்சுருக்கணும், குணத்துலேயும் வேணும், சுழி சுத்தமாக வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நல்ல தரமான மாடுங்க. குணத்துலேயும் இருக்குது, நெட்டு நீளத்துலேயும் இருக்குதுங்க, நீள உயரத்துலேயும் இருக்குதுங்க. கர்ப்பப்பை 200% தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. அதனால் நீங்கள் கர்ப்பப்பை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதனால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இதே வேண்டாங்க. கண்டிப்பாக இதே காலை செனைக்கு போட்டிருக்கிறதே உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக இதே செனைன்னா 100% காங்கைங்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இதனுடைய பழைய 4 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்த புகைப்படம் கூட நம்மகிட்ட இருக்குதுங்க. அந்த மாதிரியான தெளிவான மாடு. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குங்க. குணத்துலேயும் அதே மாதிரி சாதுவாக இருக்கும். பால் பார்த்திங்கன்னா 2 1/2 எதிர்பார்க்கலாமுங்க. இது மாதிரியான மாடுகளில் நம்ம கன்றுகள் காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ இறக்கும்போது அதனுடைய கன்றுகளினுடைய தரமே பார்க்குறதுக்கே அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 8 மாதம் சென்னைங்க, பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 8 மாதம் சினை, பல்லை இன்னும் போடலைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள், பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான காங்கேயம் செவலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. 8 மாதம் செனை, கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணிட்டோம். மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் வேணாலும் தொட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பொறுமையான கிடாரிங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. மீதி தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க. பல் போடாமையே ஒரு 2 பல் கிடாரி என்ன மாதிரியான நீள உயரத்தில் இருக்குமோ அதோட நல்ல பெருசாக இருக்குதுங்க. பல் சேரும்போது ஒரு வண்டி எருதாட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு தரமான கிடாரி. பல் போடுறதுக்கு நான் குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு மேலே தான் ஆகுங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, காங்கேயத்தில் 4 கால் கருப்பில் நல்ல டார்க் செவலை கிடாரியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நல்ல குணம், நல்ல தரம், நல்ல திமிழ் அமைப்பு. நாளைக்கு மாடானா நல்ல பெரும் மாடாக வருங்க. ஏன்னா தலைச்சன்லேயே பல்லு போடாமையே நல்ல நீள உயரத்தில் இருக்கும்போது பல்லு சேரும்போது இதனுடைய வளர்ச்சி நல்ல பெரும் மாடுகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. காங்கேயத்தில் நல்ல மாடுகள் வேணும் அப்படின்னா நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். மதியம் 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவாக தான் நம்ம சொல்கிறோங்க. அந்த 2 நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம முழுமையாக குறிப்பிட்டுறோம். வாங்குறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, வெள்ளார கொம்பு 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 5 நாளான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. தற்போதைக்கு காலையில் 1, சாயங்காலம் 1 கறந்துட்டுருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் பீச்சலாம். கண்ணு நல்ல டாப் கிளாஸான கிடாரி கண்ணுங்க. நல்ல தரமான மாடு. கொம்புதலை பார்த்திங்கன்னா இதுவும் பழைய வர்க்க மாடுகளுக்கு என்ன மாதிரியான கொம்புதலை இருக்குமோ அந்த மாதிரியான கொம்புதலையில் இருக்கக்கூடிய மாடுங்க. இதனுடைய கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரி கண்ணோட மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிறது, சுழி சுத்தமாக, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. பூங்காம்பாக இருக்குங்க. ஈத்து 3ஆம் ஈத்தானுங்க.
பிறந்ததுலேருந்து கொம்பு கை வைக்கவே இல்லைங்க. அதனால் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளாட்ற கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பாற்றாமல் விட்டுட்டோம், இல்லை வந்து நம்ம யாரும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடிமாடுகளாக போயிடுங்க. மீண்டும் இந்த மாதிரியான கொம்போட்டத்தோட மாடுகளையோ உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பழைய வர்க்க மாடுகளோட எண்ணிக்கையும் குறைவு, தரமான காளைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருதுங்க. காங்கை மாடுகள் வளர்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு பழைய வர்க்க மாடுகள் நல்ல கண்ணாக வேணும்னா தாராளமாக இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் உங்களுக்கு போடப்படுங்க. ஏன்னா மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. வந்தாலே நம்ம வந்து கால்நடை மருத்துவர் வர சொல்லிடுவோங்க. குடல் புழு நீக்கம் பண்ணுவோம், கால்சியம் விட்டமின் டானிக் கொடுப்போங்க, வரத்தீவனம் ஒரு நாள் கொடுப்போம். நாட்டு சக்கரை வந்து காலையில் 1 கிலோ சாயங்காலம் 1 கிலோ வச்சு கொடுக்கும்போது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுங்க நல்லா தெளிஞ்சிக்கும். இதே மாடு நம்மகிட்ட ஒரு வாரம் இருந்ததுன்னா காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 பீச்சிட்டு கண்ணுக்கு ஒரு உடிவால் ஓரளவுக்கு பால் இருக்குங்க. தரமான 3வது ஈத்து வெள்ளார கொம்பு மயிலை மாடு 5 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து ரெட் சிந்தியும் சாஹிவாலும் கிராஸ் மாடுங்க. சினை வந்து 9 மாதம்ங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது, எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். தலைச்சனில் 4+3 7 லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்து நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு 8 லிட்டர் கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியும். நல்ல தெளிவான மாடு. ரெட் சிந்தியும் சாஹிவாலும் கிராஸுங்க. ரெட் சிந்தி மாட்டுக்கு சாஹிவால் போட்டு பிறந்திருக்குது. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. தலைச்சனில் 4+3 7 கறந்துருக்குதுங்க. இனி ஈன்னா 2வது ஈத்து 4+4 ஒரு 8 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. பால் தேவை கருத்தில் கொண்டு மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நாட்டு மாடுகள் வட இந்திய மாட்டில் நம்ம ஊரில் பிறந்து வாழ்ந்த மாடுகளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க, குணவனமாக இருக்குது, யார் வேணாலும் பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 9 மாதங்களான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. 9 மாதம் ஆகுது. மயில கண்ணு, காலை கண்ணு, தொப்புள் இறக்கம் இல்லை, வயிறு தொங்கல் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குது, தாடை அளவான தாடை, மூக்கு குத்தி இருக்குதுங்க, நல்ல சூட்டிப்பான கண்ணு, 4 காலில் கருப்பு இருக்குதுங்க, குழாம்கள் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தரமான காங்கேயம் காளை கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளே போய் வீடியோஸை செக் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாள்தோறும் வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம். மதியம் 2:30லேருந்து 3 மணிக்குள்ள வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் சொல்லுங்கள், அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம்.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு காங்கேய மாட்டுக்கு புங்குனூர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்துங்க. கன்று வந்து கிடாரி கன்று. முந்தானத்து சாயங்காலம் தான் கன்று ஈனுச்சுங்க. நம்ம வாங்கின இடத்துலையே வந்து கன்று போட்டுருச்சுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சன்லேயே காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 பீச்சி இருக்குதுங்க. இப்போ 2ஆம் ஈத்துங்க. பல்லு கடை முளைப்புங்க. மாடு உயரம் கம்மியாக தான் இருக்குங்க. கண் அருமையான கண்ணு, கிடாரி கண்ணு. ஆனால் பாலுக்கு டாப் கிளாஸான மாடுங்க. பால் தேவை இருக்கிறவங்க, கால் அணைக்காத மாடாக வேணும் அப்படின்னா, பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் கறக்கணும், வேலைக்கு ஒரு 2.5 லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். காங்கேய மாட்டுக்கு புங்குனூர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. கண்ணு வந்து ஈனி 2 நாள் தான் ஆகுதுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை. 4 காம்புமே பூங்காம்பு, அருமையான தம்புர அமைப்புங்க. வச்சா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரியான தம்புர அமைப்போடு இருக்குதுங்க. முதல் நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காம மரச்சைக்கில் ஆட்டின வெள்ளைக்கண்ணையை வந்து காம்புகளுக்கு தொடவி, மாடுகளுடைய தன்மை எப்படியோ காம்புக்கு ஏற்றவாறு நம்ம பீச்சும் போது மாடுகள் நகராதுங்க. மாட்டை பாட்டப்படுத்தாமல் இயல்பாக கண்ணை முன்னாடி கட்டிட்டோம்னாலே மாடுகள் கண்ணை நக்கிக்கிட்டு இயல்பாக நின்றுக்குங்க. இந்த தரமான 2வது ஈத்து காங்கேயம் புங்குனூர் கிராஸ் குட்டை மாடு கன்று கிடாரி கண்ணோட கறவை வந்து 2.5 லிட்டர் கறவையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. பால் கறந்துட்டால் மடி வந்து ரொம்ப அப்படியே வற்றி போயிடுதுங்க. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து நல்லா லோட் ஆகிக்குதுங்க. நம்ம வாங்கின இடத்துல பெண்கள் கறக்கிற வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். தரமான மாடு கிடாரி கண்ணோட விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கேயங்கண்ணா வர்றத வாய்ப்புகள் அதிகங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து உம்பளச்சேரி குட்டை மாடுங்க. நேற்று காலை ஈனிய உம்பளச்சேரி குட்டை காளை கண்ணோடு இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பூங்காம்புங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து சென்னையில் விற்பனை விலை 31,000 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோமுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கால் அணைக்காமல் நம்ம வீடியோவில் சென்னை மாடு எப்படி இருக்கும், குட்டைக்காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தானுங்க, நல்ல தரமான உம்பளச்சேரி கண்ணு காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதுலேயும் நம்ம சென்னையில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சென்னை இப்போ கண்ணு போட்டதுக்கு அப்புறமும் நம்ம தெளிவாக கறந்து காட்டுற வீடியோட தான் போட்டிருக்கிறோம். பூங்காம்புங்க. சீம்பாலுங்கிறதுனால நம்ம ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுறோமுங்க. கண்ணு நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க. நீங்கள் கண்ணை வந்து ஜல்லிக்கட்டு கூட வளர்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கண்ணை தயார் பண்ணிங்கன்னா அருமையாக வருங்க. சின்ன கண்ணு தானுங்க, ஆனால் அவ்வளோ ஒரு சூட்டிப்பான காலக்கண்ணுங்க. நல்ல துருதுருதுன்னு இருக்குங்க காலக்கண்ணு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். மாடு அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. 2 1/2 கறவை எதிர்பார்க்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கலாமுங்க. அவ்வளோ ஒரு பொறுமையான குணம்ங்க மாட்டுக்கு. பூங்காம்பு. கை வச்சோம்னா பைப்பில் வர மாதிரி வருங்க பால். அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. நேரில் வாங்க, கறந்து பார்த்துக்கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க
மூணாவது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க. நேற்று சென்னை மாடாக நம்ம விற்பனை பதிவில் போட்டிருந்தோம். மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்று கன்று ஈனிடுச்சுங்க. மதியம் தான் கன்று ஈனிச்சுங்க. இன்னும் முதல் பாலே நம்ம இப்போ தான் பீச்சிருவோங்க. கன்று ஈனி ஒரு மணி நேரம் ஆச்சு. நஞ்சு நம்ம நாட்டு சக்கரை 1 கிலோ போட்டு கொஞ்சமாக கல் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஒரு 10 to 12 லிட்டர் வச்சோம்ங்க. ஒரு 3/4 மணி நேரத்தில் நஞ்சு போட்டுருச்சுங்க. அதனால் சீம்பால் வந்து முதல்ல காம்புகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால சீம்பால் வந்து நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறோங்க. உங்களுக்கு தெளிவான செவல மாடு வேணும், காலக்கண்ணோட பால் வந்து வேலைக்கு ஒரு 2.5 லிட்டர் பாலோடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் வீடியோ பாருங்கள். முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கால் அணைச்சி வீடியோ கறந்து போட்டிருக்குறோங்க. ஏன்னா கண்ணை இன்னும் ஊட்டலை, கண்ணு போட்டே 1 மணி நேரம் தான் ஆகுதுங்க. சரி, முதல் பால் கறக்கிறனால கண்ணை வந்து மடியோட லோடை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கால் அணைச்சி கறக்குறோங்க. லோக்கலில் இருந்த மாடு தானுங்க, அவங்க 2 ஈத்தாக கால் அணைக்காமல் கறந்த மாடு தான். பாலும் அவங்க சொன்ன மாதிரி தானுங்க. இப்போ சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டருக்கு மேலே தான் இருக்குங்க. அந்தளவுக்கு சீம்பால் பால் நம்ம கறந்துட்டோம். அதுக்கப்புறம் கண்ணு ஊட்டி மறுபடியும் வந்து காம்பு சிறந்து 1 லிட்டராட்ட கறந்தோங்க. பால் தேவை இருக்குது, செவல மாடு வேணும், நல்ல குணமான மாடு வேணும், பால் தேவை வந்து வேலைக்கு 2.5 லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த செவல மாட்டை தேர்வு செய்யலாம். கன்று செவல கன்று காலக்கண்ணுங்க. கறவைக்கு வந்து கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்கும் தேவையில்லைங்க, அவங்க அணைக்காம தான் பீச்சிருக்கிறாங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க, குணத்துலேயும் இருக்குதுங்க. மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷம் இருந்தால் போதுங்க, அந்த 2.5 படி வாழை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். அந்தளவுக்கு தமறு நல்ல பெரும் தமருங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட காலக்கண்ணு குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு நீங்கள் எந்த இடத்துல விற்றிங்கன்னா கூட, சனையே இல்லைன்னு விற்றிங்கன்னா கூட 30,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு கறவைக்கு நல்ல டாப் கிளாஸான மாடுங்க. ஒழுக்கத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. எங்கள் சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கங்க.